வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி 26 டேஸ் ஆஃப் 8 இஸ் a சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது கியூக்கான கெசடியா. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது ஒரு மெக்சிகன் ஸ்டைல் ரெசிபி. யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நம்ம ட்ரை பண்ணலாம். நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டார்ட்டியா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதோட ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் குடமிளகா முன்னாடியே சேர்க்குறோம், ஏன்னா அதுவும் நல்லா வதங்கணும். ஸோ முன்னாடியே சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு பச்சை மிளகாய், அதோட 1/2 கப் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது வெறுமனை சாப்பிட்டாலே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், நறுச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன், கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதை வெறுமனையே பாதி காலி பண்ணிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம ஊற வச்ச மாவை நம்ம ஷீட்ஸாக தேய்ச்சிக்கலாம். நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி இதை மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. இது கடையிலேயே ரெடிமேடாக கிடைக்கும். நான் வீட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் ஒரே சைஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட் வச்சு கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா ராப்ஸும் ஒரே சைஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வெறும் தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக சீஸ் சேர்த்து இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இதில் இருக்க சீஸ்லாம் மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் சீஸ் சேர்த்து மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த டைம் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா இது ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டு இல்லை, ஆனால் அந்த சீஸ் மெல்ட் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். கெசடியா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப மொறுன்னு ஆக வேண்டாம். இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கெசடியா ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீஸியான கெசடியா ராப்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆனால் செம்ம டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி சாப்பிட்ணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.